காவேரிக்காக விஜய் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தோடனே காவேரி அவங்க அம்மா சாரதா விஜய் ஏற்றுக்கிறாங்க. அடுத்து விஜய் ஆல்ரெடி தங்கின ரூம்லேயே காவேரியும் விஜயும் தங்கியிருக்காங்க. இந்த சூழ்நிலை காவேரியை விஜய் ரொம்ப தாங்குன்னு தங்கி அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. அவங்களுக்கு தேவையானலாம் பார்த்து செய்கிறாரு. இதனால் குடும்பமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரிக்கு ஒரு நல்ல புருஷன் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. காவேரி மட்டும் மனசு வருத்தப்படுறாங்க. ஏன் காவேரி இப்படி மனசு வருத்தமாக இருக்குது அப்படின்னோடனே, தாத்தா பாட்டி நீங்கள் பிரிஞ்சு வந்தது எனக்கு பிடிக்கல விஜய். நீங்கள் தாத்தா உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தாரு, பாட்டி உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க, அவங்கள விட்டு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் அவங்களை என்றைக்குமே விட மாட்டேன். அந்த சொத்து சுகத்தை தான் நான் விட்டுட்டு வந்தேனே தவிர என் தாத்தா பாட்டி நான் விட்டுட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா ஒரு வாட்டியை போய் பார்க்கலாம்ல விஜய் அப்படின்னோடனே, நான் நல்ல நிலைமைக்கு வந்தோடனே கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, சொத்து சுகம்லாம் அழிச்சிடுவேன், காவேரியை கல்யாணம் பண்ணால் காவேரி கூட வாழ்ந்தேன்னா எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னாங்க. அதே சொத்து சுகத்தை நான் சம்பாரித்து காட்டுறேன், அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன், அப்புறம் நான் போய் அவங்கள பார்க்குறேன் அப்படின்னோடனே, என்ன விஜய் இப்படிலாம் சொல்கிறீங்க, எனக்கு வேறு வழி தெரியல காவேரி, எனக்கு தன்மானம் பெருசு காவேரி, உன்னோட கௌரவம் ரொம்ப முக்கியம், உன்னை நான் நல்லா வாழ வைக்கணும் காவேரி அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. விஜய் நினச்சி காவேரி ரொம்ப பெருமைப்படுறாங்க. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்க, பாட்டியை பார்த்துட்டு தாத்தா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. விஜய் அப்படியே விட்டுட்டு இருக்கலாம்னு நினைக்கிறியா, என் பேரை எனக்கு வேணும், அதே மாதிரி நான் கொள்ளு தாத்தாவாக போகிறேன், இந்த நிலைமையில் என் பேரன் பேத்தியை நான் கூட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், காவேரி எனக்கு வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், காவேரி இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும், என் பேரை அங்கே கஷ்டப்படுறதை என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அது பாட்டி நான் மட்டும் அவன் கஷ்டப்படணும் நான் நினச்சேன், அவன் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி தானே காவேரி வேணாம் சொன்னேன், இப்போ காவேரி கர்ப்பமாக இருக்குது எனக்கு தெரியாதுல்ல, நீங்களே சொல்லுங்கள், காவேரி கர்ப்பமானது எனக்கு எப்படி தெரியும், தெரிஞ்சு தானே இப்படி சொல்லியிருப்பேனா, அப்போ கூட நீ அப்படி தான் சொல்லுவேன், அப்படிப்பட்ட ஆள் தானே நீ அப்படின்றாரு. ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்ட்டாங்க பாட்டி. இங்கே பாரு, முதல்ல என் பேரனை போய் பார்க்கணும், என் பேரனை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது, ஐயோ இவர் போய் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுவாரே கையோடு பேசி, இதை விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு அன்பரசு. நீங்கள் இப்போ போனால் மட்டும் அங்கே எப்படி மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு, ஏற்கனவே அந்த குடும்பமே சரியில்லை, நீங்கள் எதுக்கு போயிட்டீங்க, இதை பற்றி நீங்கள் பேசாதீங்க மாப்பிள்ளை, உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள், ஏன் விஜய் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டான், வேணான்னு சொல்லிட்டான், அதனால் நம்ம போய் பார்க்க வேணாம்னு நினைக்கிறீங்களா, இங்கே பாருங்கள், விஜயோட சொத்து என்றைக்குமே விஜய்க்கு தான், அவன் என்ன சொன்னாலும் அது அவனை விட்டு போகாது, நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க இந்த சொத்து எல்லாத்தையும் நீங்கள் ஆட்டையை போடலான்னு. ஐயோ மாமா என்ன பார்த்து இப்படி சொல்கிறீங்க, பின்ன விஜய் இங்கே வரக்கூடாதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அப்பா ஏன்ப்பா அப்படிலாம் பேசுகிறீங்க, அவர் ஒன்றும் அப்படி பேசுகிறப்பா, நீ அமைதியாரு ராதா, உனக்கு தெரியாது இவரை பற்றி, இவர் தான் இப்படிப்பட்டவன் எங்கெல்லாம் தெரியும்ல, அவன் வேணாம் சொத்தெல்லாம் சொல்லிட்டு போகிறான், ஆனால் அவனுக்கு உரிமையான சொத்தை யாரும் கை வைக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. எங்கே பார்த்துட்டு கிளம்புறீங்க, எல்லாம் விஜயை பார்க்க தான், விஜயை பார்த்தா தான் எனக்கு நிம்மதி, அவனை பார்க்காம என்னால் இருக்க முடியாது, நீங்கள் வேணா வீம்போடு இருங்க அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு திறமை தவிக்கிறாங்க. இங்கே தாத்தா விஜய் பார்க்க வராரு. பார்த்தா விஜய் எல்லா வேலையும் முடித்து போட்டு செஞ்சுட்ருக்காரு. அதை பார்க்கும்போது தாத்தாவுக்கு மனசு கஷ்டமாக ஆகுது. உன்னை தாத்தா நீங்களா அப்படி சொல்லிட்டு ஓடி வராங்க எல்லாருமே. உன்னை பாட்டி வரலையா அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. வரலாமா, நீ எப்படிடா இருக்க அப்படின்னு, நல்லா இருக்கேன், என்கிட்ட ஏன் சொல்லலை காவேரி அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. எதை பற்றி தாத்தா, நீ கர்ப்பமாக இருக்கியாமே, எங்கள் வீட்டு வாரிசு உன் வயிற்றில் வளருதாமே காவேரி, ஏன் காவேரி இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு, சாரி தாத்தா அப்படின்றாங்க. சரி விஜய் எங்கம்மான்னு உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் அங்கே இருக்க ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்துட்டு தாத்தாவுக்கு மனசு கஷ்டமாகுது. டேய் விஜய் அப்படின்னு தாத்தா அப்படி சொல்லிட்டு ஓடி வராரு. என்னடா நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இல்லை தாத்தா, இங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் அதான் செஞ்சிட்ருக்கேன், காவேரி பாவம் எல்லா வேலையும் செஞ்சு சின்ன ரூமில் ஏன்டா கஷ்டப்பட்டுட்ருக்க, உனக்கு அரண்மனை மாதிரி வீடு இருக்குடா, உனக்கு ஏன்டா இந்த வேலை, சரி இப்போ நான் கையோடு உங்கள் 2 பேரும் கூட்டிகிட்டு போதான் வந்திருக்கேன் அப்படின்னு. யார் என்ன வேணால் சொல்லிட்டேன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, உங்கள் 2 பேரையும் கையோடு நான் கூட்டிகிட்டு போதான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு சாரதா வராங்க. என்ன சாரதா, என் பேரன் பேத்தி நான் கூட்டிகிட்டு போகக்கூடாதான்னு, தாராளமாக கூட்டிகிட்டு போங்க, நான் எதுவும் சொல்லலையே அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பேரன் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு நான் சொல்லவே சொல்லலை, என் பொண்ணை கௌரவமாக வாழ வைக்கணும் தான் நான் சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமா உன்னை பற்றி, நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் என் பேரன் இப்படி கஷ்டப்படுறதை என்னால் பார்த்துட்ருக்க முடியாது, அவன் அவ்வளோ பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரமா, அதே மாதிரி பிறக்க போகிற குழந்தையும் எங்கள் வீட்டு வாரிசு, நான் எப்படிமா விட முடியும், அதான் 2 பேரையும் நான் கூட்டிகிட்டு போயிடலாம் கையோடுன்னு வந்திருக்கேன் அப்படின்றாரு. அதை கேட்டு சாரி தாத்தா நான் வரலன்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன விஜய் என்ன சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு. சாரி தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. காவேரியும் உட்பட எல்லாரும் பார்க்குறாங்க.